Hi friends, welcome back to the channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பேசிக்கா சாஃப்ட்வேரோட பேசிக்கான விஷயங்களை என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். நீங்க வந்து ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்காத வேற டிகிரி படிச்சவங்க வந்துட்டு ஐடி கம்பெனில போக ஆசைப்படுறீங்க இல்ல கத்துக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக கத்துக்கோங்க. ஸோ உங்களுக்காக தான் இதான் பேசிக்கான விஷயங்களை சொல்ல போறேன். ஸோ கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெப் டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம். வெப் டெக்னாலஜி அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் வெப் டெக்னாலஜி வரும். அதில் வந்து நம்ம மொத்தம் 4 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபஸ்ட் வந்து HTML, CSS, JavaScript அந்த ரியாக்ட் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம வந்து HTML வந்து கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அதில் கூட பேசிக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு தரவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து வெப்புன்னா என்ன? வெப்புன்னா அதில் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஃபோட்டோவா, ஒரு வீடியோவா, ஒரு டாக்குமெண்ட்டாக, ஒரு பிடிஎஃபா, ஒரு ஆடியோவா, நிறைய ஃபார்மேட்டில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இப்போ யூடியூபோ, ஒரு ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ, விக்கிபீடியாவோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதான் வந்து வெப்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் இன்டர்நெட் மூலியமாக நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் எடுத்தோம் படித்தோம் அப்படின்னா அதுதான் வெப்பு. ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் வெப்பு. ஓகேங்களா? இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வெப்பு. வெப் பேஜ்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா? அந்த பேஜ் அதுதான் வெப் பேஜ். ஓகேங்களா? அந்த வெப் பேஜை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா HTML யூஸ் பண்ணி தான் அந்த வெப் பேஜ் வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா? வெப்சைட்னா என்ன? வெப்சைட்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சிங்கிள் பேஜ் இருந்ததுன்னா அது வெப் பேஜ். ஒரு 10 பேஜ் இருக்குது, ஒரு 10 பேஜ் இருக்குது வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேஜ் சேர்ந்தா ஒரு வெப்சைட். ஓகேங்களா? விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய லிஸ்ட்டாக ஒரு டாக்குமெண்ட் எழுதியிருப்பாங்க இல்லையா? அதில் நிறைய லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வேற ஒரு பேஜுக்கு போகும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு பேஜுக்கு போகும். இந்த மாதிரி பேஜ் சேஞ்ச் ஆகி வந்து பார்த்தீங்களா, ஒரு பேஜ் வந்து இன்னொரு பேஜ், அந்த பேஜ் இன்னொரு பேஜ், இந்த மொத்த வெப் பேஜுமே ஒரு பேக்கேஜாக கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து நெட்வொர்க்னா என்ன? நம்மளுக்கு ஒருத்தர் தெரியும், அவர் மூலியமாக இன்னொருத்தர் தெரியும், அவரும் இன்னொருத்தர் தெரியும், அதான் நெட்வொர்க். இப்போ இதுவே நம்ம கம்ப்யூட்டர் மூலியமாக வர வச்சுக்கோங்களேன். ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸ் வந்து 10 கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த 10 கம்ப்யூட்டருமே வைஃபை மூலியமாகவோ இல்லை இன்டர்நெட் கேபிள் மூலியமாகவோ லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபைலை வந்துட்டு அவங்களுக்கு அனுப்ப முடியும், அந்த ஃபைலை வந்து இன்னொருத்தர் அனுப்ப முடியும். ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஃபார்ம் இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் மூலியமாக நம்ம வந்து இங்கேருந்து அங்கே அனுப்ப முடியும், அங்கேருந்து அங்கே அனுப்ப முடியும் அப்படின்னா அதுதான் நெட்வொர்க். ஒரு 5 கம்ப்யூட்டர் வந்துட்டு ஒன்றா லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் நெட்வொர்க்கு. அதுக்கடுத்து இன்டர்நெட்னா என்னென்னா, இப்போது நம்ம சொன்ன மாதிரி நெட்வொர்க்னா என்ன? ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த 5 கம்ப்யூட்டர் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து நெட்வொர்க்கு. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருமே லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து இன்டர்நெட். எப்படி என்னுடைய ஃபோனுக்கு ஒரு வீடியோ வந்துட்டு உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? ஸோ நான் எடுக்கிற இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உங்களால் பார்க்க முடியுது, உங்கள் ஃபோனில் பார்க்க முடியுது அப்படின்னா இது ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் தான். ஸோ நான் இந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், யூடியூப் மூலயமா நீங்கள் பார்க்குறீங்க, உலகத்தில் இருக்க எல்லாருமே பார்க்க முடியும். ஸோ இன்ஃபர்மேஷனை வந்துட்டு உலகம் ஃபுல்லாக ஷேர் பண்ண முடியுதுல்ல, அதுதான் இன்டர்நெட். ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான விஷயம் தான், ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கோ. அவ்வளோ ஒரு டீட்டெயிலாக போனால் இன்னும் நிறைய டீட்டெயிலாக இருக்குது, பட் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. ப்ரௌசர்னால் என்ன? ப்ரௌசர் நம்மள குரோம் ப்ரௌசர் இருக்குது, ஒப்பரா ப்ரௌசர் இருக்குது, ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது இல்லையா? ப்ரௌசர்னால் என்ன? ப்ரௌசர் அப்படின்றது நம்மளுடைய அப்ளிகேஷன், கிளைண்ட் யூஸ் பண்ணுற நம்ம தான் கிளைண்ட். யார் அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிளைண்ட் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் தான் ப்ரௌசர். ஓகேங்களா? இந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? யூடியூப் பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பார்ப்போம் இல்லையா? அதில் என்னென்னா ஒரு ரெக்வஸ்ட்டு www.instagram.com அப்படின்றது ஒரு ரெக்வஸ்ட்டு, www.youtube.com அது ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த மாதிரி www.wikipedia.com அப்படிலாம் அது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு. ப்ரௌசர் மூலியமாக நம்ம ஒரு ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறோம், அந்த ரெக்வஸ்ட் எங்கே போடுமோ அங்கே போகும், அதை அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பேஜ் வந்து நம்ம ப்ரௌசரில் விசிபிள் ஆகும். இதுக்கு தான் ப்ரௌசர் வந்து ஹெல்ப் ஆகுது. ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ட்ரூல், அது ஒரு கருவி, அந்த கருவி மூலியமாக அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணி அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் ப்ரௌசருடைய வேலை. அதுக்கடுத்து URL. இப்போ ப்ரௌசரில் வந்துட்டு www.youtube.com ட்ரை பண்ணுறோம் இல்லையா? இதுதான் URL, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இது வந்து ஒரு வெப்சைட்டோடைய ஒரு லிங்காக இருக்கலாம், ஒரு வீடியோடைய லிங்காக இருக்கலாம், ஒரு இமேஜோட லிங்காக இருக்கலாம். இப்போது யூடியூப்பில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அது பெரிய ஒரு லிங்காக வரும்.
இந்த ப்ளூ கலரில் வரும். http www.youtube.com அந்த சேனலோட நேம், அந்த சேனல் அந்த வீடியோட நேம் இப்படி லைனாக வரும். அது வந்து இந்த கண்டென்ட்டோடைய ஒரு லிங்க்கு, அதோடைய URL தான் அதோடைய லிங்க். ஓகேங்களா? அது வந்து ஒரு இமேஜை வந்து நீங்கள் காப்பி பண்ணி அனுப்புறீங்க. இப்போ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஒரு இமேஜை வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லிங்க் கிரியேட் ஆகும். எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் கிரியேட் ஆகும். அதுதான் URL. அந்த இன்ஃபர்மேஷனோட லிங்க்கு அது ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், ஒரு வீடியோவாக இருக்கலாம், ஒரு பேஜோட லிங்காக இருக்கலாம். அதான் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். அதுக்கு அடுத்து DNS. DNSனா டொமைன் நேம் சர்வீஸ் இல்லை சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம அனுப்பக்கூடிய URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அந்த டெக்ஸ்டான இருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்துட்டு இந்த டொமைன் நேம் சர்வீஸ் என்ன பண்ணுதுன்னா ஐபி அட்ரஸை சேஞ்ச் பண்ணும். ஐபி அட்ரஸ்னால் நம்பரை சேஞ்ச் பண்ணும். ஓகேங்களா? நம்பரை சேஞ்ச் பண்ணுறதா இந்த DNSோடைய வேலை. ஒரு URL ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக இருக்கக்கூடிய விஷயத்த ஐபி அட்ரஸாக சேஞ்ச் பண்ணுறதோடைய வேலை தான் DNS டொமைன் நேம் சர்வீஸ். அதுக்கடுத்து சர்வர். சர்வர்னா என்னன்னா ஒரு சர்வர் என்னன்னா நம்ம பார்த்துருப்போம், நம்ம ஃபோட்டோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு பாக்ஸாக இருக்கும். அதில் ஃபுல்லாக வந்து நிறைய வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கும். லைக் சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கும். அதில் வந்து எல்லா வெப்சைட்டோட லிங்க்கும், எல்லா இமேஜஸ், எல்லா ஃபைலு, எல்லா வீடியோ எல்லாமே அதில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ கூட அந்த சர்வரில் தான் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஓகேங்களா? ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து உருவாக்கியிருக்கும். ஓகேங்களா? ஒரு இன்ஃபர்மேஷனுக்கும், ஒரு ஃபோட்டோக்கும், ஒரு இமேஜஸ்க்கும், ஒரு சாங்குக்குமே, நம்ம ஆன்லைனில் கேட்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் வந்து லிங்க் ஆகியிருக்கும். அந்த ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி தான் சர்வர்லேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கடுத்து HTTP இதோடைய ஃபுல் ஃபார்ம்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். இது என்னென்னா இதை யூஸ் பண்ணி நம்ம அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அது அப்படி தான் போய் சேரும். இப்போ நம்ம ஃபோட்டோ அனுப்புகிறோன்னா அந்த ஃபோட்டோவை தான் போகும். அது வந்து எங்கேயுமே என்கிரிப்ட் ஆகாது. இப்போது ஹேக்கர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம் அப்படின்னு தான் அவங்களால பார்க்க முடியும். HTTPS ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் செக்யூர் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்கிரிப்டடாக போய் சேரும். ஒரு ஹேக்கரால் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறோம் அப்படின்றத அவங்களால பார்க்க முடியாது. நீங்கள் குரோமில் போய் பாருங்கள், HTTPன்னு இருக்கும், இல்லை HTTPSன்னு இருக்கும். எஸ் இருந்தால் அது வந்து செக்யூராக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து வந்து வெப்சைட் பார்க்கலாம். வெப்சைட்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 10 வெப்பேஜ் வந்து ஒன்றா லிங்காக இருந்தால் அது வந்து வெப்சைட்டு. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக் வெப்சைட்டு, இன்னொன்று டைனாமிக் வெப்சைட்டு. ஸோ இந்த ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. இப்போ நான் ஓப்பன் பண்ணாலும் அதே இன்ஃபர்மேஷனாக இருக்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அதே இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியாவில் போயிட்டு நம்ம வந்துட்டு இப்போது ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு ஒரு கார் நம்ம டைப் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது ஒரு இன்ஃபர்மேஷன் காட்டும். இப்போது நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், அதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் காட்டும். யார் என்ன டைப் பண்ணாலுமே அது ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும். அது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு வந்துட்டு எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப்சைட். ஓகேங்களா? அது வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ டைனமிக் வெப்சைட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரியும், உங்களுக்கு ஒரு மாதிரியும், இன்னொருக்கு ஒரு மாதிரியும், இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி மாறிட்டே இருக்கும். அதான் டைனமிக் வெப்பேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் மாறி வரும். எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் மாறி வரும். இந்த மாதிரி தான் இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இது வந்து டைனமிக் வெப்பேஜ் சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்னென்னா ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். அதில் 4-5 பேஜ் தான் மாறவே மாறாது. ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். பட் அதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ண எங்கே மாறும், அதை கிளிக் பண்ண அங்கே மாறும். ஆனால் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும். அதிலே ஃபீடு வரும், அதிலே மெசேஜ் வரும், அதிலே போஸ்ட் பார்க்க முடியும், அதிலே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அதிலே சர்ச் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரே ஒரு பேஜ் தான். ஓகேங்களா? அது ஒரு பேஜ் நிறைய ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நிறைய சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டைனாமிக்காக தான் இருக்கும். இப்போ யூடியூபோ சிங்கிள் பேஜ் தான், ஃபேஸ்புக்கு சிங்கிள் பேஜ் தான், ட்விட்டரும் சிங்கிள் பேஜ் தான். ஒரே ஒரு பேஜில் நிறைய விஷயம் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து மல்டி பேஜ் அப்ளிகேஷன். மல்டி பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு பேஜில் ஒரு இன்ஃபர்மேஷன், இன்னொரு பேஜ் இன்னொரு இன்ஃபர்மேஷன், இன்னொரு பேஜ் இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பேஜுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த எல்லா பேஜுமே லிங்க் ஆகிருக்கும். ஓகேங்களா? விக்கிபீடியா அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ நிறைய மல்டி பேஜ் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும், எல்லாமே ஒரே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அதுக்கு அடுத்து வந்து 3 tier ஆர்கிடெக்சர் பார்ப்போம்.
3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை 3ஆக வந்து பிரிச்சுப்பாங்க. 3ஆக பிரித்து ஒரு இதுக்கும் ஒரு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 tier ஆர்கிடெக்சர் மூலயமா நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டு, மிடில் வேரு, பேக் எண்டு 3ஆக பிரிச்சுப்போம். இந்த 3மே பிரித்து பண்ணுறது மூலயமா அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட ஒரு தனியாக அதை பிரித்து இருப்பாங்க இல்லையா? இப்போ பேக்கில் ஒரு பிரச்சனை இருக்கும், அது அங்கேயே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட் எண்டில் ஒரு பிரச்சனைனா ஃப்ரண்ட்டில் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ மிடில் ஒரு பிரச்சனை மிடில் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ 3 tier ஆர்கிடெக்சர் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு இந்த 3 tier ஆர்கிடெக்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக வந்துட்டு எவ்வளோ பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ செலவாகும் அப்படின்றத ஈஸியாக கணக்கு போட முடியும், ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எங்கே பிரச்சனையோ அங்கே மட்டும் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ரீயூசபிலிட்டி அப்படின்னா ஸோ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம 3ஆக பிரிச்சுக்கோங்க இல்லையா? இப்போ வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம ரிப்பீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே யூஸ் பண்ண விஷயத்த வேறு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ செக்யூரிட்டியும் அது வந்து அதிகமாக இருக்கும். செக்யூரிட்டி அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு விதமான செக்யூரிட்டி இருக்கும், பேக் எண்டு ஒரு செக்யூரிட்டி இருக்கும். ஸோ 3த்துக்குமே 3 விதமான செக்யூரிட்டி வந்து இருக்கிறதுனால ஸோ இது வந்துட்டு ஹேக்கரால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 3 tier ஆர்கிடெக்சரோடைய ஒரு அட்வான்டேஜ் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னும் இல்லை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.